தெரிந்து கொண்டார். இங்கே ரூத்து சொல்லுகிறார், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. எத்தனை அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. உன் தேவன் என் தேவன் இதெல்லாம் கிடையாது, அதை நான் விட்டுட்டு தான் நான் வாரேங்கிறேன், அது எனக்கு வேண்டாம், எனக்கு பிடிக்கல, அப்படிதான் சொல்றா. எனக்கு பிடிக்கல, உங்க தேவன் தான் என் தேவன். அப்ப தேவன் கைவிடுவாரா? நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்க அவரை நம்பி வந்துட்டீங்க இல்லையா, அவரை ஏற்றுக்கொண்டீங்க இல்லையா, அவரோட ஞானஸ்தானத்தில் உடன்படிக்கை செய்துட்டீங்க இல்லையா, அவரோடு கூட வாழும்படியாக முடிவெடுத்துட்டீங்க, அவரை சேவிக்கும்படியாக முடிவெடுத்துட்டீங்க, அவரை சொல்லும்படி முடிவெடுத்துட்டீங்களே, அவர் உங்களை கைவிடுவாரா? இன்னைக்கு ஒரு சிலர்லாம் சொல்றாங்க, கர்த்தர் என்னை கைவிட்டார். எப்படிங்க கைவிடுவார்? பிரித்து எடுத்தவரே அவர் தானே, ரட்சித்தவர் அவர் தானே, மீட்டவர் அவர் தானே, உங்களை சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டவர் அல்லவா, அவர் எப்படி கைவிடுவார்? எத்தனை அருமையான வார்த்தையை பாருங்க. உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், ரொம்ப ஹைலைட்டா சொல்றா. நீ